குட் மார்னிங்க. ஹாப்பி ஃப்ரைடே. இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில கிழங்குகள் அப்புறம் விதைகள் வந்து விதைச்சிடலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருக்கேன். இனி இந்த சீசனில் வந்துட்டு நமக்கு நிறைய பூக்கள் பூத்து குலுங்கிட்டே இருக்கும் இல்லையா, நம்ம தோட்டத்தை வந்து பூந்தோட்டமாக மாற்றுறதுக்கு இதுதான் சூப்பரான ஒரு டைம். இப்போ வந்துட்டு நம்ம ரேரான வெரைட்டிஸ் எல்லாமே ட்ரை பண்ணலாங்க. நமக்கு வந்து இந்த டேலியா கிழங்குகள், சம்பங்கி கிழங்குகள், கிளாடியோலஸ் கிழங்குகள் இதெல்லாமே வந்து கிடைக்கும். இது இல்லாமல் ஒரு சில இந்த லில்லியம் அந்த மாதிரி நிறைய ரேரான அந்த கிழங்குகள் மூலிமா உற்பத்தி பண்ணுற கிழங்குகள் எல்லாமே வந்து விதை கிழங்கு வந்து கிடைக்குங்க. இந்த டைம்ல நீங்க வாங்கி வச்சீங்க அப்படின்னா நமக்கு வந்து அந்த நவம்பர் டிசம்பர் டைம்ல பூக்கள் வைக்கிறதுக்கு சரியா இருக்கும். இன்னைக்கு வந்துட்டு அந்த காஸ்மோஸ்ல ஒரு 2 கலர், அதுக்கப்புறம் வந்து பால்சம், ஜினியா அந்த மாதிரியான விதைகள் கொஞ்சம் விதைச்சிட்டு அந்த கிழங்குகளையும் வந்து நடவு பண்ணிடலான்னு பாக்குறாங்க. இது வந்துட்டு பெருசா இது வரைக்கும் நான் ட்ரை பண்ணதில்லை. டெய்லியா வந்துட்டு நான் வந்துட்டு முதல் வாட்டி கிழங்குகள் மூலியமா வளர்க்குறது. எது மேலே எது கீழேனே தெரியல. பொதுவாக வந்து பதச்சு விடுவோம். ஸோ எந்த பக்கம் வந்து முளை வருதோ அதை வந்துட்டு கரெக்டாக ரீபோர்ட் பண்ணும்போது மாற்றி பண்ணிக்கலாங்க. ஹாப்பி கார்டனிங்.